வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். வரும் 2026 தேர்தலில் சிறுபான்மையினரே திமுகவை ஆட்சியிலிருந்து வெளியே தூக்கி எறிந்து விடுவார்கள் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார். முன்னதாக கோவையில் 1998ஆம் ஆண்டு நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி RS புரத்தில் நடந்தது. உயிரிழந்தவர்களின் புகைப்படத்திற்கு அண்ணாமலை மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். நம்மை எதிர்ப்பவர்கள் எத்தனை கெட்டப் போட்டு வந்தாலும் களம் நமதே என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கட்சி தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதிய நீண்ட நெடிய கடிதத்தில் யாரை அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்பதில் தெளிவில்லை. பொதுக்கூட்ட மேடையில் EPS பெயரை கூறாதது ஏன் என நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு கழக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சித் தலைவர் என மேடையில் அழுத்தமாக கூறினேன் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளித்தார். ஒரு எம்பிக்கே இந்த நிலையா என்று கேள்வி எழுப்பி புகார் கூறிய திமுக MP தமிழச்சிக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். டெல்லியிலிருந்து சென்னை வருவதற்காக ஏர் இந்தியா விமானத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்த திமுக MP தமிழச்சி தங்கபாண்டியன் சமூக வலைதள பக்கத்தில் நேற்று ஒரு பதிவை போட்டிருந்தார். அதில் பிசினஸ் வகுப்பில் டிக்கெட் முன்பதிவு செய்திருந்த நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி தன்னுடைய டிக்கெட் எக்கானமி வகுப்புக்கு மாற்றப்பட்டிருந்ததாக கூறியிருந்தார். இதை ஏற்கவே முடியாது. ஒரு MPயை இப்படி நடத்த முடியும் என்றால் மற்ற பயணிகளை நீங்கள் எப்படி கையாள்வீர்கள் என்பதை எண்ணி பார்க்கவே நடுங்குகிறது. பயணிகளின் உரிமை பற்றிய அக்கறையின்மையும் சேவைகளின் தரமும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று கூறியிருந்த அவர் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சரையும் டேக் செய்திருந்தார். அவரது இந்த பதிவை டேக் செய்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில் அளித்துள்ளார். அதில் இது நடந்திருக்க கூடாத ஒன்றுதான். இருந்தாலும் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தரம் இறக்கப்படுவதன் அர்த்தம் என்ன என்பதை கூறுவதற்கு இதுவே சரியான நேரம். MPக்கே இந்த நிலைமையா என்ற பேச்சு வாரிசு அரசியலில் திளைப்பவர்களின் மனப்பான்மையை காட்டுகிறது. விடியல் தருகிறோம் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு கடந்த 4 ஆண்டுகளாக தமிழக மக்களை இருளில் தள்ளியுள்ளனர். திமுக ஆட்சியின் கீழ் மக்களின் நிலைமையை விவரிக்க தரம் இறக்கப்பட்ட என்ற சொல் கூட மிகவும் மென்மையானது போலவே தெரிகிறது. கசப்பான உண்மையை தெரிவிப்பதற்கான கடவுளின் பழி இது என்று எண்ணிக்கொள்ளுங்கள் என்று தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தகவல் அறிந்ததும் உரிய நடவடிக்கை எடுக்காத தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட தங்க வைர நகைகளை மதிப்பீடு செய்யும் பணி நீதிபதி மோகன் முன்னிலையில் தொடங்கியுள்ளது. தமிழக உள்துறை இணை செயலர் ஹனிமேரி, லஞ்ச ஒழிப்பு SP விமலா ஆகியோர் உடனிருந்தனர். நேற்று ஒரு நாளில் மொத்த நகைகளில் பாதி அளவு மட்டுமே மதிப்பீடு செய்யப்பட்டது. இந்த மதிப்பீடு பணி முழுமையாக முடிந்த பின்னரே நகைகள் தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்பு துறையிடம் ஒப்படைக்கப்படும். பாம்பன் புதிய ரயில் பாலத்தை வரும் மார்ச் மாதம் பிரதமர் மோடி திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணிப்பார் என தென்னக ரயில்வே பொது மேலாளர் RN சிங் தெரிவித்தார். தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் பணி நிறைவு பெறுவதை அடுத்து தலைமை தேர்தல் கமிஷனர் நியமனம் தொடர்பாக வரும் 17இல் மோடி தலைமையிலான குழு ஆலோசனை நடத்துகிறது. பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினராக உள்ள இந்தியாவின் பிரதமர் மோடி அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அவரை அதிபர் டிரம்ப் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புக்கு முன்பாக பிரிக்ஸ் அமைப்பு அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அவர் கூறியிருப்பதாவது, அமெரிக்க டாலருக்கு போட்டியாக தனி கரன்சியை உருவாக்க நினைத்தால் 100% வரி விதிப்பை எதிர்கொள்ள நேரிடும். டாலருடன் விளையாட வேண்டாம். இதனை நாங்கள் செய்தே தீர்வோம் என்று சொல்லும் நாளில் அவர்களிடம் வந்து கெஞ்சும் நிலை உருவாகும். பிரிக்ஸ் அமைப்பு செத்து போய்விட்டது. இவ்வாறு அவர் கூறினார். டிரம்பின் இந்த பேச்சு பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்ற நாடுகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று உலகெங்கும் காதலர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் பெங்களூருவின் பல இடங்களில் காதலனை 389 ரூபாய்க்கு ஒரு நாள் வாடகைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என போஸ்டர் ஒட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை கிளப்பியதுடன் நெட்டிசன்களை வெறுப்பேற்றியுள்ளது. சீனா, ஜப்பான் மற்றும் தாய்லாந்தில் காதலன் மற்றும் காதலியை வாடகைக்கு எடுத்துக்கொள்ளும் கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது. பொது நிகழ்ச்சிகள், விருந்துகள் மற்றும் தனிமையை போக்குவதற்கு என இதற்கு காரணம் சொல்லப்பட்டது. இருப்பினும் பெங்களூருவில் அப்படி ஒட்டியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெட்டிசன்கள் சமூக வலைதளத்தில் கதறி வருகின்றனர். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.